புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழைகள் நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி. யாரு? காந்தி அவர்கள் மோகன்தாஸ் காந்தி அக்டோபர் 2, 1869 அன்று குஜராத்தில் போர்பந்தர் என்ற ஊரில் பிறந்தார். 30 ஜனவரி 1948 தனது 78 வயதில் இறந்தார். இன்று 77வது நினைவு தினம். ஸோ நான் முக்கியமாக இந்த பாடலை ஏன் பாடினேன்னு கேட்டிங்கனாக்க, லுக் திஸ். இங்கே பார்த்தீங்களா? கொஞ்சம் பாருங்கள். இங்கே என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா? உத்திரப்பிரதேச மாநிலம் திருவேணி சங்கமத்தில் பரிதாபம். கும்பமேளா நெரிசலில் 30 பேர் பலி, 60 பேர் படுகாயம், ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. இதற்காகவா காந்தி போன்றவர்கள், இயேசு போன்றவர்கள், புத்தர் போன்றவர்கள், சாக்ரட்டிஸ் போன்றவர்கள், மாபெரும் மேதைகள் நம்மை அறிவோடு வாழச் சொன்னார்கள்? கும்பமேளாவும் பிணங்கள் மிதப்பதற்கு மோடி அவர்கள் செய்கின்ற மோடி வித்தையா? எவ்வளோ 70,000 கோடியோ என்னமோ செலவு பண்ணாங்களாம் அந்த பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சேர்ந்து. அதில் எவ்வளோ தெரியுமா? 1.25 கோடி, 1.25 கோடி லட்சம் வருமானத்திற்காக. இளைஞர்களே, என்று உங்களுக்கு விழிப்பு என்று ஒன்று வரும். பார்த்து செய்ய. அப்ரிவயேஷன் AABSO, Afro-Asian People Solidarity Organization. ABC, Atomic, Biological and Chemical. ABM, Anti-Ballistic Missile. AC, Anti-Christian Alternate Current. AC, Account. ACC, Auxiliary Cadet Corps. AD, Anno Domini, in the year of our Lord. ADC, AD Camp, Helper or Assistant. ADP, Asian Development Bank. AEC, Atomic Energy Commission. AG, Account General, Adjutant General. AIMO, All India Manufacturers Organization. AIR, All India Radio. BA, British Academy. BC, Before Christ. Okay. PHP, Breakfast Power. PHEL, Bharat Heavy Electronics Limited. BIS, Bank of International Settlements. BP, Blood Pressure Before Present. C, Centigrade. CA, Chartered Account. CADA, Command Area Development Agency, India. CPL, Central Bureau of Investigation, India. Sorry, CBI. Okay, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது பார்த்துங்க. CBI, Central Bureau of Investigation, India. CCI, Cricket Club of India. உத்திரப்பிரதேச மாநிலம் திருவேணி சங்கமத்தில் பரிதாபம்.
கும்பமேளா நெரிசலில் 30 பேர் பலி, 60 பேர் படுகாயம், ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. மிகப்பெரிய ஆன்மீக விழா, 9 கோடி பேர் திரண்டனர், 30 பேர் பலி, போர்க்களம் போல் காட்சி. இப்போ பாருங்க, இந்த படத்தை பாருங்க கொஞ்சம். see this picture. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், படிக்கிறேன் நான். திருவேணி சங்கமத்தில் புனித நீர் ஆடுவதற்காக நேற்று அதிகாலை பலர் முண்டி அடித்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானார்கள். நெரிசலில் இருந்து தப்பித்து ஓடியவர்கள் விட்டு சென்ற உடைமைகள் சம்பவ இடத்தில் சிதறி கிடப்பதை படத்தில் காணலாம். அன்பானவர்களே, மை டியர் போர்வுட் பீப்பிள்ஸ், இந்த கும்பமேளா நெரிசலாகட்டும், இல்லை நம்ம கும்பகோணம் இருக்கு இல்லைங்க தமிழ்நாட்டில், ஒரு சில கும்பம், கலசம், அந்த கலசம் வந்து வாட் மீன்ஸ், உலகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இந்த தானியங்கள் இருக்குல்ல, தானியங்கள் விதைகள் எல்லாம் போட்டுட்டு அது வந்து அழிஞ்சிட்டு கூட சொல்லிட்டு உயரத்தில் வைப்பாங்க. அதாவது இந்த சதுரங்க வேட்டைன்னு சொல்லிட்டு கூட ஒரு படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அது மேன்மாது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. சி ஆல் திஸ், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த கும்பமேளா வந்து 144 வருடங்களுக்கு ஒரு முறை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 6 வருடங்களுக்கு ஒரு முறை, இப்படிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆமாம், நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை பேசுவார்கள். ஆமாம், அதை பற்றி பேசுறதுக்கு நீ யாரான்னு கேட்குறீங்களா? யோ, உங்கள் வேலை என்னைய வந்துட்டும் பார்த்துட்டு போய ஏன்னா ஒரு பெரிய பூமர் பூமர் பேச வந்துட்டார் என்று நீங்கள் நினைக்கலாம். பூமர் தான். இங்கே பூமர்கள் இருக்காங்கல்ல, பூம் 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 மீன்ஸ் வாட்? பூம்னா வரம். எஸ், பூம் பூம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய அன்பான இளைஞர்களே, வாலிப பெண்களே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதையுமே அறிந்து கொள்வதாக இல்லை. என்னை போன்றவர்கள் கத்தி 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 தொண்டை தண்ணி வற்றி போய் செத்து போனவர்கள் தான். உங்கள் காதுகள் எதையுமே கேட்பதற்கு தயாராக இல்லை. உங்கள் காதுகளுக்கு பிடித்தது என்ன தெரியுமா? பட எங்களுக்கு வைகை நதி இருக்குது, கங்கை நதி இருக்குது, அப்புறம் இன்னும் காவிரி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்குதா? இல்லை. அதாவது வெட்டி தோண்டிங்களே, மண்ணு கிண்ணு ஜல்லி இல்லி, மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லாத்தையும் தான் பின்னி சாப்பிட்டுங்களப்பா. நீங்கள் சாப்பிட்டுங்களே, அது என்ன தெரியுமா? மல்லாக்கா படுத்துக்குன்னு எச்சையை துப்பிக்க நீங்கள் சொல்லுவாங்கல்ல, மல்லாக்கா படுத்துக்குன்னு எச்சையை துப்பிக்கிறது என்பது போல் தான். ஆமாம், உங்களுக்கு சாவை நீங்களே, உங்களுக்கு குழியை நீங்களே தோண்டிக்கிட்டீங்க. தட் மீன்ஸ் இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி சொன்னால், சுடுகாட்டில் நீங்களே போய் படுத்துக்கிட்டீங்க. சரி, ஒரு மனிதனுக்கு வாழும் இடம் என்னது? வீடு தானே. ஒரு மனிதனுக்கு வாழும் இடம் எது? வீடு தானே. அது என்ன அரண்மனையா? அப்புறம் வேறு என்ன? பெரிய 10 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸா? சரி, 10 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸில் நீ படுத்துக்கினாலும் சரி, இது பிச்சைக்காரன் மாதிரி ரோட்டில் படுத்துக்கினாலும் சரி, பட் உன் வீடு எது தெரியுமா? உன்னுடைய உயிர் இருக்கக்கூடிய இந்த கூடு, புரியுதா? உன் உயிர் எங்கே இருக்குது? பிச்சைக்காரன் கூட பிரிட்ஜேரியில் படுத்துங்கிறான்பா. அவன் வீடு எங்கே இருக்குது? இந்த உடலுக்குள் இருக்கிறது கூடு, புரியுதா? இந்த கூட்டுக்குள் தான் அந்த உயிர் இருக்குது. என்றைக்கு அந்த உயிர் போயிடுச்சு, அந்த கூடும் போய்விடும். அவ்வளோதான் ஒரு லைஃப், ஏன்னோ. நானும் ரொம்ப பெரிய ஒரு பக்திமான் தான் ஒரு காலத்தில். அப்போ நான் போக எவ்வளோப்பா, காஞ்சிபுரத்தில் மட்டும் 108 கோயில் மூலம் போயிருக்கேன். என்னுடைய பாதங்கள் படாத இடங்கள் இல்லை. சரி, திஸ் இந்த என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திஸ் இஸ் காசி விஸ்வநாதர். ஆமாம், இந்த ஃபோட்டோ இப்போ எடுத்ததில்லை, இது இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. நான் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன் காசிக்கு. வாரணாசினோ அப்படி போய்ட்டு, வாரணாசி போய்ட்டு, அப்படி ராமேஸ்வரம் போய்ட்டு, அப்படியே அந்த ஓட்டு நான் அந்த என்னமோ இருக்கேப்பா, நாகூர் ஆண்டவர், அப்புறம் இந்த நாகப்பட்டினம், அந்த எல்லாம் டோட்டலி நார்த் இந்தியாவில் எல்லாம் அப்படியே சுற்றி
சுற்றி அலைந்தவன். 2 டைம்ஸ் காசிக்கு போயிருக்கேன்னா, அந்த சுற்று வட்டாரெல்லாம் போயிருக்க மாட்டேன்னா, கயாலாம் போயிருக்க மாட்டேன்னா. அப்படி தான் நான் போயிருக்கேன். நிறைய இடத்துங்களுக்கு போயிருக்கேன். ஏன் போயிருக்கேன்னா, என் பையன் எனக்கு ஒரே ஒரு பையன். அவன் பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன். அந்த நாட்களில் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரே பையன் ரொம்ப ஆசைப்பட்டு நீ வளர்த்தல, அது அந்த பிண்டம் கொடுப்பதற்காக நான் அங்கெல்லாம் போயிருக்கேன். பட் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா. இதே இந்த திருவேணி சங்கமம் என்கிறார்களே, திருவேணி சங்கமம், இதோ இதோ இது குப்பைங்களாக கிடக்குது, அங்கே நானும் குளித்திருக்கிறேன். அகோரின்னுவான், அதுன்னுவான், இதுன்னுவான். இந்த பாலா கூட நான் கடவுள்ன்ட்டு ஒரு சினிமா படம். ஆமாம், அகோரிகளில் ஒரு 6 ரகம் இருக்குதுன்னுவான், இது இருக்குதுன்னுவான். காசிக்கு ஒரு தடையாவது போயிட்டு வந்துடுங்கன்னுவான். காசிக்கு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலும் ஐயோ நீங்கள் ட்ரம்ப்பெல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிடலாம்லாம் சொல்லுவானுங்க. நத்திங் தெரியும், அந்த கிடையாது. உத்தரகாண்டுக்கு மேலே அங்கங்கே இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வாட்டர் சும்மா அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அப்படியே சும்மா கிறிஸ்டர் கிளியர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த வாட்டர். அதான் அந்த கங்கை நதி, அதுதான். அங்கேருந்து அது அப்படியே பயணம் செய்து அப்படியே அப்படி அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போய் அதெல்லாம் சுற்றி ஊரெல்லாம் சுற்றி அப்படி காசிக்கு வந்து காசிலேருந்து கடைசியில் இந்த கங்கை சாவர இடம் இது. கங்கை தனது உயிரை எங்கே விடுகிறது? மேமலையில் உத்தரகாண்டுக்கு மேலே பொறுக்குதுப்பா கங்கை. பட் சாவர இடம் எது? கடல். ஆமாம், அது திரிவேணியிலையாவது சங்கமிக்கிட்டோம். இல்லை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு திரிவேணி இருக்கிறா, நல்லா இருப்பாள், அழகா செம்மையா சூப்பராக இருப்பாள். எனக்கு நான் அவளை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். திரிவேணி அழகாக இருப்பாள், அவ்வளோ அழகாக இருப்பாள். அவளாக கூட இருக்கட்டும், எவளாக இருந்தாலும் சேரும் இடம் சுடுகாடு தான். அந்த மாதிரி கங்கை சாகு இடம் எது? கடல். கடல் மாதா, இந்த உலகை காப்பவள் கடல் மாதா, அழிக்கப் போவதும் அவள் தான். சரி, நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு இந்த தேவை? என்ன அவசியம்? மூட நம்பிக்கைகள். இந்த அகோரி இருக்கிறானே, அவனுக்கு சில சடங்குகள் இருக்கான். என்ன சடங்குகள்? அவருக்கு பிடிச்ச ஈரலை எடுத்து தின்னுவாராம். அப்புறம் சாகும்போதே நான் உட்காந்துருக்கேன் எங்கே அந்த காட், என்ன ஒட் காட் அது, ஹரிச்சந்திரா காத், ஐ திங்க். ஆமாம், ஹரிச்சந்திரா, மணிகண்டா, ஹரிச்சந்திரா, மணிகண்டா காத், அது இருக்குது. ஒரு எவ்வளோ இருக்குது, ஒரு 60 63 என்னமோ இருக்குது. அங்கே பார்த்தாலும் காத் அப்படியே வந்து நிறைய அப்படி அடுக்கி வச்சுருப்பான். இங்கே இப்படி ஒரு வருஷம், அப்புறம் அது ஒரு வருஷம், அப்படி ஒரு வருஷம், அப்படி ஒரு வருஷம், இப்படி ஒரு வருஷம், இப்படி ஒரு வருஷம், இப்படி அப்படியே வரணும். அப்படி அடுக்கி வச்சுருவானுங்க அந்த பொணத்தை. ஆமாம், நான் வந்து சம்டைம்ஸ் ராத்திரியில் அங்கே தங்கும்பொழுது அதை பார்க்கணும், இது என்ன அப்படின்றது பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் போவேன். அகோரிங்க வந்து அந்த இவனுங்க இருப்பாங்க, வெட்டியான்ஸ், அவங்க அரசு அங்கே வேலை செய்கிறானுங்க போல இருக்குது. ஆமாம், அந்த தொழிலாளர்கள் போல இருக்குது. வீடியோலாம் எடுக்க விட மாட்டானுங்க, ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டானுங்க. அந்த டைமில் சொல்கிறேன், நான் சொல்வது எப்போது 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறேன், இப்போ இல்லை, 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஃபோட்டோலாம் எடுக்க விட மாட்டானுங்க. நம்ம கையில் அப்போ கேமரா இருந்தது, பட் நான் எடுத்துன்னு போகல. அப்புறம் கூட பார்த்தேன், ஒரு ஃபாரினர் ஒருத்தி வந்து ஃபோட்டோ வீடியோஸாக எடுத்துட்டா. அவள் கேமராலாம் பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. கேமரா பிடிங்கிட்டு போய் அவளை ஒரு வழி பண்ணி, அதுக்கப்புறம் அவள் என்னென்னமோ போனால் திருப்பி அந்த கேமராவை வாங்கினாலா வாங்கலையா எனக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல் கமர்ஷியல். ஆமாம், கங்கை புனிதம் அல்ல. கங்கையில் ஒரு புழு செத்து போச்சுன்னா அது என்னம்மா அப்படியே போயிடுமா? ஆமாம், சிவன்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல் கஞ்சா. காசி பூரா கஞ்சா. ஆமாம், இங்கே இருக்கிறவாள்லாம் நான் காசிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே கூட்டிகிட்டு போகிறேன், என் செலவில் இல்லை உன் செலவில் தான் சொல்லிட்டு கூட்டின்னு போவான். அது 5000 அந்த மாதிரி கூட்டமாக கூட்டின்னு போய் அங்கே ரூமுக்குமா போட்டு அங்கே இருக்காங்க, நிறைய தமிழர்கள்லாம் இருக்காங்க. கூட்டின்னு போய் அங்கே வச்சு இங்கே வச்சு துட்டுகளெல்லாம் நல்லா உருவிட்டு இந்த கும்பமேளாவில் 30 பேர் இருந்து போனார்கள். அந்த சிவனுக்கு அந்த மக்களுக்கு உயிர் கொடுக்க தெரியாதா? 9 கோடி பேர் போயிருக்காம்பா. ஹவ் மச்? 9 கோடி பேர். எவ்வளோ பெரிய முட்டாள்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஏன் அவனுங்கெல்லாம் திருந்துவானுங்க? ஒரு நதியை இவ்வளோ அழுக்குப்படுத்துவதா? இவ்வளோ அழகான நதிகள், எவ்வளோ அற்புதமான இயற்கை. எழில் கொஞ்சம் இயற்கையை அடித்து தின்னு அந்த கனிமம் கிணிமம் மரம் கிரம் மண்ணு கிண்ணு பாறை கீரன்னு வெட்டி துன்ற முட்டா பயல்க. இதெல்லாம் வந்து நான் தான் சொன்னேன்ல,
நீ வாழும் இடம் வந்து பங்களோ இல்லைப்பா. அது யாராக இருக்கட்டும், உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நீ இருந்துட்டு போ. பேட் இந்த ஒரு பேர் இந்த உடலுக்குள்ளே தான் உன்னுடைய வீடு இருக்குது. அதாவது தட் மீன்ஸ் யார் உயிர், உன் உயிர் இருக்கிற இடம் இந்த இங்கே பங்களாவில் இல்லை, திரிவேணி சங்கமத்தில் இல்லை. அதனால் அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நீங்கள் பார்த்தீங்களா டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? டொனால்டு ஜான் ட்ரம்ப் என்ன பண்ணார்? அது போல ஒரு அற்புதமான ஒரு மனிதன் ஒவ்வொரு தேசத்துலையும் இருந்துட்டானா அந்த தேசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், ரியலி ஐம் டெல்லிங் யூ. இப்போ வந்து 30 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் 30 லட்சம் பேர், தட் மீன்ஸ் வாட், இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அமெரிக்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, 30 லட்சம் பேருக்கு வெயிட் வச்சுட்டார். ஜஸ்ட் கெட் ஆஃப் ஃப்ரம் ஆல் ஃபக்கிங் பாஸ்டர்ஸ், எல்லாம் ஓடுங்கடா ஓடுங்க. 7 months சம்பளம் கொடுக்குறாங்க அது வரைக்கும். அது அம்மா ஹி வாண்ட்ஸ் டு கிவ் 7 months சேலரி வித் இன்சென்டிவ், மைரிட்டிவ், அந்த டிவி இன்டிவ், அதெல்லாம் 30 லட்சம் பேரை கவர்மெண்ட் ஸ்டாஃபை வீட்டுக்கு தொட்டிடுவார் ராஸ்கல்ஸ். கெட் அவுட் அஸ் இட். அந்த மாதிரி செய்ய போகிறார். தட்ஸ் கோயிங் டு பி வாட். இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வரப்போகுது. எஸ்பெஷலி என்னை பார்த்தேன், இங்கே ஏதோ ஒரு சேனலில் ஏதோ பேசிக்கிட்டு கண்டானுங்க, பார்த்துருந்தா பேசுவானுங்களே. நம்ம ஊரில் தான் நிறைய சேனலில் இருக்கிறாங்க, துட்டு வாங்கிக்கிட்டு பேசுகிற எச்ச பசங்க. ஒரு ரிப்போர்ட்டர் வாண்ட்ஸ் டு பி வாட். ஒரு ரிப்போர்ட்டர் என்பவன் இந்த உலகத்தை ஆள்பவன். ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தா கடவுள் எவனா இருந்தானா கூட பயப்படுவான். ஆமாம், ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு அற்புதமானவன், ஒரு ரிப்போர்ட்டர் என்பவன், ஒரு ஜேர்னலிஸ்ட் என்பவன் அற்புதம், அப்படி பாட்டவன். இப்போ பிச்சை எடுத்துன்னு இருக்கிறானுங்க புறம்போக்கு ஏச்ச பசங்க. நான் பார்க்குறேன், நிறைய சேனல்ஸ் பார்க்குறேன். நான் வாட்சிங் இட் மேன். நான் எதையும் பார்க்காமல் கொள்ளாமல் பேச மாட்டேன். இப்போ தான் சொன்னேன், என்ன அதான் 2 times போயிருக்கேன் அந்த காசி. அப்படியே அந்த பிண்டம் கொடுக்கும்போது அப்படி ஒரு முக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிக்கும் ஒரு படம் போவோம் பார்த்துக்கோ, மை காட் அலறிடுவோம். அப்படியே 2வது ஒரு முக்கு எழுச்சி இன்னொரு படம் போகிற இடம் பாது. சிலர்லாம் சொல்லுவோம், காசியில் வந்து கருடன் வராதான், அப்புறம் போனால் நாராதான். அப்போனா நாராதுன்னா எதுக்குடா அங்கே சந்தன கட்டைகளையோ அந்த நெய் அது என்னென்னமோ விற்கிறான்பா. ஆமாம், அந்த போனம் வரிசையில் இருக்கும். ஒரு 40 போனம் ஒரு சில பார்த்து நான் சொன்னேன், நைட்டில் அந்த கிடிக்கும் அது ஒடிச்சு. அவனுங்க இந்த சிலம்பாட்டம் மாதிரி வச்சுன்னு இருப்பானுங்க, 4 பேர் 5 பேர். இந்த ஒடிச்சு மேன், இந்த மூங்கல் கொம்பா என்னமோ ஒரு கொம்பு வச்சுருப்பானுங்க. அந்த போனம் எல்லாம் எரியும். அது ஏதோ ஒரு ஜோதி எடுத்துன்னு வைப்பானுங்க. எல்லாம் ஒரு 40 படம் ஒரு இடத்துல எரிஞ்சா எப்படி இருக்கும், அதை நீ பார்த்தா எப்படி இருக்கும்? திடீர்னு பார்த்தா உனக்கு கால் அப்படி தூக்கும். திடீர்னு பார்த்தா அந்த குடல் வெடித்து அப்படியே செதறும். நம்ம மேலே என் மேலே வந்து ஊழ்ந்துது. யாஸ், நான் தான் சாட்சி. பின்ன என்ன, அப்போ நான் தானே சொல்கிறேன். ஒரு 40 போனால் அப்படியே எரியும். அடுக்கு மாதிரி படிக்கட்டு மாதிரி வச்சுருப்பான், அடுக்கி வச்சுருப்பான். எல்லாம் அப்படியே ஒரு காலை ஒத்த காலம் மட்டும் தூக்கும். அவன் கையில் வச்சு நம்ம கொம்பு, அந்த கொம்பு வச்சு டம்மான்னு ஒரு அடி அடிப்பான். அது அப்படியே படுத்துக்கும். இப்படியே விளையாடுவானுங்க. ஒரு 2-3 பேர் தான் அந்த 40 பணங்களையும் அடிச்சாமல் விளையாடுவான். அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கிஷின்னு இருப்பான். ஒன்று வெடிக்கும், ஒன்று ஏஞ்சி உட்காரும், ஒன்று அப்படியே பாதி எரிஞ்சிட்டு மீதி அப்படியே இருக்கும். ஜாம்பிஸ் மாதிரி தான், பாதி எரிஞ்சிட்டு மீதி இருந்தால் எப்படி இருக்கும். அப்புறம் ராத்திரி 12 மணிக்கிட்ட அந்த ரகோரி சிலர் பேர் அப்படியே வருவானுங்க. அப்போ அந்த வெட்டியானுங்க சிலர் யாராக இருந்தால் நம்மளை மிரட்டுவான். ஓடி போடுவான். நான் ஓட்டேன். ஸோ நான் எதை பற்றி பேச வந்தேன் என்றால், ரொம்ப காலம் ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா. எல்லாமே பொய், பணம். சரி, அது பாடு பெற்றவர்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுன்னு தான் இந்த வீடியோ உள்ளார நான் வந்தேன். கும்பமேளாவோ எந்த மேளாவோ உங்கள் இஷ்டம், எங்கேயா போவாங்க, ஷாவுங்க. ஐ டோன்ட் வாண்ட்ஸ் டு கேர் அபவுட். நீ செத்து போனால் எனக்கு என்ன, செத்துப்போ. நீ சாகிறதுக்கு தான் பிறந்திருக்க, அதனால் அதெல்லாம் செத்து போகிறதுக்கெலாம் கவலைப்படாத. ஆனால் அதுக்கு முன்னால் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செத்துப்போ. நீயா உன் உயிர் எங்கே வாழுது, அதுக்கு தேவையானது உன் உடல் தானே தவிர பங்களோ இல்லை, கார் இல்லை. வாடி கார்லையா சாவ போகிற? சொல்லு. உன் டெஸ்லா கார்லையா சாவ போகிற? சொல்லு. ஸோ அதை விட்டுரு. தயவு செஞ்சு பெற்றோர்களே, உங்கள் பாப்பா அங்கே சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்கள, பாப்பா சாப்பிட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்களே, அப்படி உங்கள் செல்ஃபோன் அது கையில் கொடுக்காது. அப்படி நீ கொடுக்கும் பொழுது அது அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்.
நீ எங்கேயாவது எவனையா பார்த்துக்கின்னு இருப்ப, வேலை பார்த்துக்கின்னு வேலை 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 பார்த்துக்கின்னு இருப்ப. அப்போ அந்த பாப்பா கையில் இருக்கிற ஃபோனை எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் நல்லவனோ, போலீஸ்காரனோ, திருடனோ, அயோக்கியனோ, மெக்கானிக்கோ, மயிர் பிடுங்குறவனோ, கத்த காட்டுறவனோ எவனா இருந்தாலும் உன் ஃபோனில் இருக்கக்கூடிய மொத்த அந்தரங்களும் அவன் கைக்கு போயிடும். 10 நிமிஷம் போதும், 20 நிமிஷம் போதும். திருப்பி அதே ஃபோனை எடுத்துகிட்டு வந்தது கூட அந்த பாப்பா கையிலே வச்சுட்டு கூட அவன் போயிடுவான். ஆனால் உன்னுடைய அந்தரங்கங்கள், உன் பேன் கார்டு நம்பரு, அந்த நம்பரு, இந்த நம்பரு, நீ உன் கள்ள காதலன் கூட எடுத்துக்க நீ செக்ஸ் ஃபோட்டோ, அப்புறம் உன்னுடைய டாக்குமெண்ட், நீ எங்கெல்லாம் ஊடு வச்சுன்னுக்கிற, டோட்டல் டாக்குமெண்ட்ஸ். இன்னொன்று சொல்லப்போனால் அந்த ஃபோன்லேருந்து ஒரு ஃபோன், ஆமாம், அப்போ தான் ஒருத்தவனை கொண்டுட்டு வந்திருப்பான். அப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாலே யாரையோ ஒருத்தரை கொண்டு வந்திருப்பான். உன் பாப்பா ஃபோன் வச்சுன்னு இருக்கும். அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால், யாருக்கு செக் பண்ணால் கொலை பண்ணிட்டு வந்தான் பாரு, அவனுக்கு ஒரு கால் போட்டால் அவன் போலீஸ் நாளைக்கு வெரிஃபிகேஷன் அது இதுன்னு போனால் லாஸ்ட்டு அவனுக்கு லாஸ்ட்டாக யாரையும் ஃபோன் பண்ணதுன்னு பார்த்தா உன் நம்பர்லேருந்து ஃபோன் போயிருக்கும். உன்னை வந்து தூக்கின்னு போய் அழகாக போலீஸ்கார் உள்ளே வச்சுருவார். அவருக்கு அது ரொம்ப சிம்பிளாகிடும். சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார் போலீஸ்கார், டே போகிற வழியில் பாரு ஏதாவது பார்ப்பாங்க, ஃபோன் கீனு ஏதாவது வச்சுருக்கோம், ஆமாம், அசந்த நேரத்தில் டக்குன்னு அந்த ஃபோனை பிடிங்க, அந்த ஃபோன்லேருந்து ஒரு கால் அந்த கொண்டுட்டு வந்தியாடா, அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு விட்டுறா, எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போன உடனே அவன் ஃபோனை தான் எடுத்து பார்ப்போம். அப்போ பார்த்தா கடைசி கால் யார் ஸோ அவங்கள தூக்கிட்டு போய் அப்படியே அதே பச்சு அப்படியே ஒரு ஜோடனை பண்ணி அப்படியே பொய் கேஸை போட்டு அப்படியே உள்ளே போட்டு அப்படியே கதையை முடிச்சிடலாம். இதுதான். ஸோ தயவு செய்து ஆமாம், உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க. அதுக்கு பேசாமல் உங்கள் குழந்தைய பக்காத எல்லாம் கொண்டு போட்டுரு. ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் உன் ஃபோன் இன்னொருத்தவங்க கைக்கு போய்ட்டு ஒரு சினிமா படம் ஒன்று பார்த்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால். புருஷன் ஃபோனு, காதலி ஃபோனு, காதலன்கிட்டேயும் காதலன் ஃபோனு காதலிக்கிட்டேயுன்ற மாதிரி ஒரு 1 வீக் அருமையான படம். அந்த படம் பேர் எனக்கு தெரியல, எனக்கு அந்த படம் பிடித்திருந்தது. யோசிச்சுப்பார், உன் ஃபோன் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்லுப்பா, உன் ஃபோன் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும் உன் பொண்டாட்டி ஃபோன் உங்ககிட்டையும் ஒரே ஒரு நாள் ஆக்டிவில் இருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஃபோன் என்பது என்ன தெரியுமா? உன்னை கொல்ல வந்த உன் கையில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தான். அது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுதான் உனக்கு பிடிக்காது. இப்போ நான் கூட நல்ல விஷயங்களையே காலங்காலமாக பேசியிருக்கிறேன். ஆமாம், காலங்காலமாக பேசுகிறேன், 4 பேர் கூட கேட்க மாட்டேன். அதுக்காக நான் பேசுகிறத நிறுத்திட்டேன்னா என்ன? நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். உன்னுடைய முட்டாள்தனம், மூட நம்பிக்கை, அறிவின்மை, உன் ஜனங்களை நீயே கொள்கிறாய், மல்லாந்து பட்டுக்குன்னு எச்ச துப்பிக்கிற. உன்னை திருத்தத்துக்கு அவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க, திருத்த முடியல. கடைசியில் இயற்கை வந்து இப்பொழுது உன்னை அழிக்க போகிறது, பழிக்க போகிறது. அவ்வளோதான். எங்கே நீ அவனுக்கு வேணால் ஓட்டு போடு. ஆமாம், கட்சிக்காரன் என்றைக்குமே உன்னை பிச்சைக்காரனாக தான் ஆக்குவான். அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட்டாலும் சரி, 70 ஆண்டுகளில் சரி வராததை புதுசாக வர்றவனும் செய்ய போகிறதில்ல, ஏற்கனவே இருக்கிறவனும் செய்ய போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 வருடங்கள், எனக்கு 62 வருடங்கள் ஆயிடுச்சு. நானே ஒரு 60 வருடங்களாக மிக கேவலமான செயல்கள் நடந்து கொண்டு இருப்பதை என் கண் கூடாக பார்க்கிறேன். புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சிக்காரர்களின் முக்கிய வேலையை உன்னை பிச்சைக்காரன் ஆக்குவது தான். ஆமாம், நீ கட்சிக்காரனா பிச்சைக்காரனா? ஒரு நாள் கட்சிக்காரனும் பிச்சைக்காரனாக மாறும். அதான் ஜஸ்ட் திருக்குறள் தான், 2 வரி தான். கட்சிக்காரனா பிச்சைக்காரனா? இன்றைக்கி நீ கட்சிக்காரனா, நாளைக்கு பிச்சைக்காரன். இன்றைக்கி நீ பிச்சைக்காரனா, நாளைக்கு நீ கட்சிக்காரன். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஸோ எனவே மை டியர் போலிவுட் பீப்பிள்ஸ், நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது தான். உங்கள் குழந்தைங்கக்கிட்ட தயவு செஞ்சு, குழந்தைங்க மீன்ஸ் வாட், சின்ன பாப்பாங்க, குட்டி பாப்பா, ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்ஸ் பேபினோ, அவங்கக்கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க. அடிக்கடி சொல்லுவேன், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்கள் என்னுடைய உத்தம புத்திரர்கள். அவர்களை நீங்கள் பெற்று நடுரோட்டில் போட்டீங்க. அதனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அமெரிக்கா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. என் பிள்ளை யூஎஸில் இருக்கிறோம். இப்போ எங்கே இருக்கிறான்?
இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ட்ரம்ப் டொனால்டு ஜான் ட்ரம்ப் சொல்கிறார், அமெரிக்காவில் இறையாண்மை போயிடுச்சு. அமெரிக்க மக்கள் அவரே ஒரு வந்தேரி தான். அவர் ஒன்றும் அந்த குடிமை இல்லீகல் இல்லீகல் 1 நாள் 2 நாள் 3 நாள் வேணா தாம் தும் ஜிக்கி சக்கச்சா பண்ணோம். ஆனால் கால லீகல் மட்டும்தான் ஜெயிக்கும். ஸோ லீகலாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க. அது நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்கள் ரசத்தில் ஊறி போஷ் வாங்கி தின்னு, ஓசியில் தின்னு, ஏமாற்றி தின்னு, ஆட்டையை போட்டு. ஆமாம், பின்ன கோயிலுக்கு போகிறவங்களாம் எப்படியடா நல்லவனாக இருப்பீங்க? திருட்டுப்பேன். அங்கே இருக்கிற பூசாரியில் இருந்து நீ முதல் கொண்டு கருணாநிதி அன்றைக்கி எனக்கு அவர் பிடிக்கும், எனக்கு கருணாநிதியை. ஆமாம், கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விட்டது. அது ஏதோ அந்த காலத்தில் அந்த வசனம் வெளியே வராமல் போயிருக்கோம். அந்த காலத்தில் அந்த இவர் அந்த சினிமா அந்த இது பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுறவர் திமுக கட்சியை சேர்ந்து ஒரு போல் இருக்குது. அதனால் அந்த டைலாகை விட்டுட்டாங்க. இன்னைக்கு விடுவானுங்களா? அந்த மாதிரி ஒரு டைலாக் எழுதினா இன்னைக்கு விடுவானுங்களா? அது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் காண்டாகிறான், எத்தனை பேர் வெறுப்பாகிறான், யாரையா அந்த பூமர், யாரையா அந்த கிழப்பையன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கிட்ட வச்சுக்காதீங்க, அது வேறு விஷயம். நான் இயற்கையுடைய புள்ள. ஆமாம், அப்புறம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே காசிக்கு போனேன், அது மஞ்சள் பாட்டு. காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. நல்ல பாடல், நல்ல ஒரு பாடல். காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. அருமையான பாடல். அது மாதிரி நான் 2 டைம்ஸ் போயிருக்கேன். 2 டைம்ஸ். ஒரு தடவை போனாலே அவர் அப்படியே பெரிய அமெரிக்க ட்ரம்ப்பாக எடுப்பாங்க. சொல்கிறாங்க, காசிக்கு போயிட்டாயோ அப்படின்னு ரொம்ப பெரிய ரொம்ப தாஜ்மஹாலெல்லாம் பண்ணி காலங்காத்தாலே நீ வாங்கிடலாம்ப்பா, ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்ப்பா. வீட்டில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சைன் பண்ணி அந்த எல்லாம் கர்மம் பிடிச்சவனுங்களை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸாக ஒரு திருட்டு நாயம், எச்சப்பையன். புறம்போக்கு லேண்டு, அந்த லேண்டு, இந்த லேண்டை கட்சிக்காரங்களுக்கு போட்டு கொடுக்குற ஒரு எச்சா. அதுக்கு அவன் பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து சாப்பிடலாம். ஊராமட்டு ஏழைகள் பணத்தெல்லாம் நாசம் பண்ணி திருற நாய்களே, காத்திருங்கள், உங்களுக்கு காலம் நெருங்கி விட்டது. கும்பமேளா 30 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு உயிருடைய விலை உங்களுக்கு என்ன தெரியுமா? 30 உயிர்கள் செத்து போயிடுச்சு. இதில் எவ்வளோ லாபமா? எத்தனை பெரிய பெரிய கம்பெனிகள் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்களாம். என்னமோ நான் படித்தேன். எத்தனையோ ஏக்கரில் டென்ட்டு கின்ட்டு வாட்டர் கிட்டர் அப்படி இப்படி எல்லாமே கமர்ஷியல். பணம் 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 என்னடா பணம் குணம் தானடா நிரந்தரம். ஆனால் பணமும் நிரந்தரம் இல்லை, குணமும் நிரந்தரம் அல்ல, பிணம் நிரந்தரம். பிணம் 30. மறுபடியும் பாருங்க, கும்பமேளா நெரிசலில் 30 பேர் பலி, 9 கோடி பேராம். 9 கோடி பேர். கொரோனா மாதிரி ஒரு தொற்று இருந்தால் என்ன ஆகும்? கொரோனா மாதிரி ஒரு தொற்று ஏற்பட்டு விட்டால் என்ன ஆகும்? ஆடாச்சு. கலிஃபோர்னியாவில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கலிஃபோர்னியா மாகாணத்தில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு காட்டுத்தீ வந்தது. அந்த மாதிரி ஒரு காட்டுத்தீ வந்தால் என்ன ஆகும்? ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு ஒரு நிலச்சரிவோ ஏதோ எல்லாம் அந்த பக்கம்லாம் அப்படி தான். நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பக்கம்லாம் நிலச்சரிவு பனி கினி பயங்கரமாக இருக்கணும். என் பையனுக்கு காலங்காதால் திதி கொடுப்பேன். டிசம்பர் மாதம் என் பையன் ஆமாம் டிசம்பர் 21 2000 இறந்து போயிட்டான். 2000 இப்போ ஒரு 14 வருஷம் ஆகுது. அப்படியே நடுங்கு பனி கட்டி மாதிரி இருக்கும். அந்த கங்கையில் இறங்கி அந்த பிண்டு அந்த இதில் என்னமோ ஏதோ சொல்லுவானுங்க, தர்பையா கிருப்பையா ஏதோ ஒன்று சொல்லுவானுங்க. இந்த பண்டிட்டுன்னு சொல்லுவானுங்க, அங்கே இருப்பானுங்க பண்டிட் சுதீன்னு இருப்பானுங்க. அவனுங்க இதே வேலை தான். அவனா அந்த இழிச்சவன் எங்கே இருந்தாவது ஒருத்தவங்க வருவான், பூச்சி கீச்சி ஆட்டையை போட்டு பேசுவானுங்க. எல்லாம் தமிழ் பேசுகிறோம், எல்லா காலம் போவான். பார்டர் அது பக்கத்தில் சீனா பார்டர். அங்கே சீனாவிலேருந்து ஒருத்தன் வந்துட்டான். அவன் எப்படியோ வந்துட்டான், அந்த போட்டு கீட்டு பிடிச்சி வந்துருப்பான். அவங்க கூட ஒரு 2-3 நாள் நான் அப்படியே உட்காந்து ஜாலியாக பேசினி ஈஸினா ஏதோ கொடுப்பானுங்களே, அதை அன்னதானமா ஏதோ ஒன்று கொடுப்பானுங்க அங்கே. அதெல்லாம் வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சா அடிக்கிற பசங்கிறாங்க பாரு, கோரிங்க.
அவங்க கூட அப்படி பழகின்னு ஜாலி பண்ணின்னு அப்படி சுற்றி நிற்கின்னு அப்புறமா போர் அடிச்சிடும். அப்புறமா ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடும். அது வேறு விஷயம். அதை பற்றி நான் பேச வரவில்லை. 30 உயிர் போய் விட்டதே மோடி அவர்கள் பதில் சொல்வாரா? அந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காரன் அவன் பேர் என்னது? அந்தானியா புதானியா எதானியா? டேய் பாவிங்களா, சீக்கிரமாக சாவ போகிறீங்களா? சீக்கிரமாக சாவ போகிறீங்க. சரி விடு, சாவ போகிறவங்கிட்ட போய் நான் உட்காந்து பேசினுக்கிறேன் பார். சரி, தேங்க்யூ. ஆமாம், பட் பெற்றோர்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நீ பெற்ற பிள்ளை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து. 2வது, உன்னோருக்கு ஊடு வீடு என்பது இங்கே இருக்குது, இது உள்ளார இருக்குது. இது கூடு கூடு இந்த உடலுக்குள்ளார அந்த இருக்கிற அந்த உயிர் போயிடுச்சின்னு வச்சுக்கோ, ஊடு போயிடுச்சின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த உடல் என்கின்ற வீடு போயிடுச்சின்னு அர்த்தம். நீ வச்சிருக்கிற பொங்களோ அதுக்கு அது ஆனானப்பட்ட அலெக்சாண்டரே போகும்போது ஒன்றும் இல்லைன்னு வரலை விரிச்சு காட்டிட்டு போனான். நீ எல்லாம் ஏமாத்திரம். ஆனானப்பட்ட அமெரிக்காவே அங்கே காட்டுத்தி இன்னும் கூட லைட்டாக எரிஞ்சுன்னுக்குதான். டேய் போங்கடா, டேய் போயிட்டு ஒழுங்காக உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த புராணம் பேசுகிறது, ராஜராஜ சோழன் வந்து சப்பனா அதெல்லாம் பற்றி பேசினுக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போ. உண்மையாக உழை. உன் செல்வங்கள், உன் பிள்ளைகள், நீ பெற்ற பிள்ளைகள் உன் கண் எதிரே வந்து நாசமாக போகுது, ரோட்டில் போகுது, பிச்சு எடுக்குது. நீ பண்ணுற பாவம், பெற்றவர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அதனால் தயவு செஞ்சு உன் பிள்ளைகள் தான் மிகப்பெரிய சொத்து இந்த உலகத்தில். அவங்க பாவம் ரோட்டில் வேலை வெட்டி இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், பட்டினிலையும் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்குனிலே எப்படின்னா அந்த குழந்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க தான் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க எங்கே போகும்? யோசிங்கடா. எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. ஆமாம், ஒத்துழையாமை காந்தி அவர்கள் பண்ணுவார். இன்றைக்கி காந்தி அவர்களுடைய 77வது நினைவு தினம். காந்தி அவர்கள் இருக்காங்கள்ல, மகாத்மா காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவருக்கு இன்றைக்கி 77வது நினைவு தினம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சமாவது, ஆமாப்பா, நீ திருந்தாத. நீ திருந்திங்க யாருக்கு என்ன வரப்போகுது? எப்படியா போ. சரி, எனவே தேங்க்யூ. வேறு புலம்புது, மனது கடந்து புலம்பிட்டு போகுது, விடு. நீயும் புலம்பு என்ன மாதிரி. நிறைய பேர் கையில் ஃபோன் வச்சு நிற்கிறீங்கப்பா. அக்கம் பக்கத்தில் நடக்கிற தவறுகள், குற்றங்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு தெரிவிங்கப்பா. உலக மக்கள் பார்க்கட்டப்பா. இந்த உங்கள் ஒரு பாப்பா இப்போ ரீசெண்ட்லி இந்த வாட் இஸ் இட் மேன், அது நம்ம அது இங்கே பக்கத்தில் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, அந்த பாப்பாவுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல. அப்புறம் அந்த அந்த வெங்கை வயல் ஒரு நீர் தொட்டியில் மலத்தை கலப்பது, அதை பட்டியல் மக்கள் குடிப்பது, அதை பார்த்து கொண்டு இருப்பது. என்னப்பா நடக்குது இங்கே? நேற்று முந்தானாத்தா வெள்ளிக்கிழமை அந்த கிண்டி பக்கமாக ஈசிஆரில் பாவம் ஏதோ ஒரு குடும்பம் காரில் போயிருக்குது. ராத்திரி நைட் டைம் மேன் ஏதோ காரில் போயிருக்காங்க. அதை சில திருட்டு பசங்க போய் வழி மறித்து அதை காரை இடிச்சதோ என்ன பண்ணிச்சோ தெரில. போலீஸ்காரர்கள் எல்லோரும் மிக விரைவில் இறந்து போவார்கள். யாரோ ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரருக்காகலாம் இயற்கை சும்மா வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காது. அந்த நல்ல போலீஸ்காரர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்கும்? சரி, ஒரு வேளை ஒரு நல்ல போலீஸ்காரர் இருக்கிறாரு, ஒரு நல்ல மகான் இருக்கிறான், ஒரு நல்ல அறிஞன் இருக்கிறான், யாரோ நல்லவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் தன்னுடைய வேகத்தை குறைத்து கொள்ளும். ஐயோ அந்த நல்லவனு செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இயற்கையாக அந்த நல்லவனுக்கு வயசாகினே இருக்குது, செத்து போயிட்டான். அப்போ என்ன ஆகும்? டோட்டலாக தூக்கிடும். அப்படி தூக்கும்போது முதல்ல யார் தெரியுமா தூக்கும்? இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் நடத்துகிறான் பார், அதாவது தாசில்தாரா திட்டு ராஸ்கல், அதான்ப்பா நம்ம சுடுகாட்டுக்கெலாம் பட்டா போட்டு கொடுப்பானே அந்த புறம்போக்கு, அப்புறம் இந்த போலீஸ்காரர்கள், அப்புறம் இந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு எவனும் நிலம் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வா. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1 இயர் யாரும் நிலம் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. ஆமாம், தாசில்தார் ஆஃபீஸ், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் லீவ், 1 வருஷத்துக்கு லீவ் போடு. லீவ் கவர்மெண்ட் சொல்லுப்பா. 1 வருஷத்துக்கு புதுசாக எவனும் லேண்டும் வாங்கக்கூடாது, விற்கவும் கூடாது, சட்டம். ஆமாம், போலீஸ் ஆஃபீஸுங்களுக்கு 1 வருஷம் லீவு, வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, தோற்றுங்க. ஆனால் நீ என்ன கிழிக்க போகிற? ஏமாற்ற போகிற, லஞ்சம் வாங்க போகிற, டி நகரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பொட்டி வாங்க போகிற, வேறு என்ன நீ பண்ண போகிற? ஸோ போலீஸ்காரங்களுக்கு 1 இயர் லீவ்.
அமுச்சு சம்பளம் வித் சம்பளம் இல்லைப்பா, சம்பளம் தருவாங்கப்பா, சம்பளம்லாம் அனுப்ப வேண்டாம். வித் தாசில்தாராப்பா நீ, பாப்பா ஒரு வருஷம் வீட்டில் இல்லை, ஆஃபீஸ் லீவு, சம்பளம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் யார் இன்னொருத்தவன் நான் சொன்னேன் இப்போ போலீஸ்காரா, சம்பளம் வீட்டுக்கு வந்துடும், கெட் அவுட், வீட்டு போ, கெட் அவுட் நான் ஓடி போயிடு. அப்புறம் அரசியல் அதிகாரிகள், அரசியல் ஆஃபீஸர்ஸ் யாரா, எவ்வளோ இதில் இந்த எழுதுறது, பிடுங்கிறது, பேங்க்கு கீங்கு மயிர் ஷேவ் பண்ணுறது, அப்புறம் குமுதம் புக்கு பிடிக்கிறது, அப்புறம் ஆனந்த விகடன் புக்கு படிக்கிறது, ஆஃபீஸில் உக்காந்துக்கின்னு கையெழுத்து போட தெரியாது, பேர் எழுத தெரியாது. ஜான் பாஸ்கோ அப்படின்னா ஜோன் போஸ்கோன்னு எழுதுவான். அரசியலில் வேலை பார்க்குறாங்கப்பா, அரசியல் அதிகாரிகள்ப்பா. லஞ்சம் இப்போ படித்தாயா வந்தான் அரசியல்வாதி சப்போர்ட்டில் வந்தான், காசை வாங்கிட்டு வந்தான், திருட்டு சர்டிஃபிகேட் தான் தயாரிக்கிறானுங்களே, பாஸ்போர்ட் முதல் கொண்டு பணம் முதல் ஆட ஜட்ஜியோடைய தீர்ப்பை இவனே ரெடி பண்ணி இவனே பண்ணுறாயா? ஐயோ என்னையா உலகம் இது, என்னையா நாடு இது, நாடு இல்லையா, சுடுகாடு. எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சு போகிறீங்க, பார்த்துங்க. ஜான் பாஸ்கோ கொடுப்பது சாபம். எவன் வேணா எதை கொடுக்கலாம், பரிசு கொடுக்கலாம், பதக்கம் கொடுக்கலாம், அப்புறம் என்ன கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், மாலை கொடுக்கலாம், பரிசா காரு கொடுக்கலாம், பங்களா கொடுக்கலாம், எதை வேணா கொடுக்கலாம். சாபம் கொடுக்க முடியுமா? சாபம் கொடுப்பதற்கு தகுதி வேணும். சாபம்லாம் அந்த முனிவர், சன்னியாசி, கின்னாசி, பெரிய தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர்கள் கொடுப்பது சாபம். அதுக்காக நான் என்ன தீர்க்கதரிசி பெரிய மயிறு மண்ணாங்கட்டின்னு நான் சொல்ல, நானும் உங்களைப் போல ஒரு மனிதன். ஆனால் நல்லவனுக்கு என்றுமே என்னது நன்மையான விஷயங்கள் தான் கிடைக்கும். தப்பான விஷயம் எந்த ஒரு நல்லவனுக்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ. பெற்றோர்களை மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம். அதை அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, இந்த மனம் என்ற கோயில் இருக்குதுல்ல, கடவுள் இதுவில் தானே இருக்கிறான்றான், அன்பு இதுவில் தானே இருக்குதுன்றான், சிவன் இதுவில் தானே இருக்குது, ஜீசஸ் இதுவில் தானே இருக்குது, புத்தர் இதுவில் தானே இருக்கிறார். எல்லாருமே இங்கே இருக்கிறார்கள், இங்கே குடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேங்க்யூ. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக நேற்று அதிகாலை பலர் முண்டி அடித்ததால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானார்கள். நெரிசலில் இருந்து தப்பித்து ஓடியவர்கள் விட்டு சென்ற உடைமைகள் சம்பவ இடத்தில் சிதறி கிடப்பதை படத்தில் காணலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் திரிவேணி சங்கமத்தில் பரிதாபம். கும்பமேளா நெரிசலில் 30 பேர் பலி, 60 பேர் படுகாயம், ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. பிரயாக்ராஜ் ஜான்வரி 30, 2025. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. மிகப்பெரிய ஆன்மீக விழா. உலகில் அதிகமானோர் கூடும் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான இந்த விழா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறுகிறது. மகா கும்பமேளா நிகழ்வில் கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துறவிகள், சாதுக்கள், ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் பிரயாக்ராஜ் வந்து செல்கிறார்கள். இதற்காக பிரயாக்ராஜ் மாவட்டத்திலும் கும்பமேளா நடைபெறும் பகுதிகளிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது. பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு செயற்கை தொழில்நுட்ப
உதவியுடன் கண்காணிக்கப்படுகிறது. 9 கோடி பேர் திரண்டனர். மகா கும்ப மேளாவில் நீராடுவதற்கு சில குறிப்பிட்ட நாட்கள் முக்கிய தினங்களாக கூறப்படுகிறது. அதில் மவுனி அமாவாசையும் ஒன்றாகும். நேற்றைய தினம் மவுனி அமாவாசை என்பதால் திருவேணி சங்கமத்தில் புனித நீராட 9 கோடி பேர் வந்தனர். அவர்கள் கடந்த 2 நாட்களாகவே பிரயாக்ராஜுக்கு வந்து குவிந்து உள்ளனர். நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருந்து நேற்று அதிகாலை வரை கங்கை நதி கரையில் ஏராளமானோர் திரண்டனர். பெருந்திரள் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஆங்காங்கே தடுப்புகளும் அமைக்கப்பட்டு இருந்தன. 30 பேர் பலி. நேற்று அதிகாலை 1 மணியில் இருந்து 2 மணிக்குள் அகாரா மார்க் பகுதியில் பெரும் கூட்டம் அலை மோதியது. அதிகாலை நேரத்தில் கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் தடுப்புகளை தாண்டி குதித்து கங்கையில் நீராடச் சென்றனர். அப்போது கடும் நெரிசல் ஏற்பட்டது. பலர் எங்கு செல்வது என்று தெரியாமல் நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் 30 பேர் பலியானார்கள். அதில் 25 பேரது உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று போலீஸ் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்தார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், இதில் காயமடைந்த 60 பேரில் 36 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மற்றவர்கள் சிறிய சிகிச்சைக்கு பின்னர் அவர்களது குடும்பத்தினருடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார். பலியான 30 பேரில் 4 பேர் கர்நாடகா மாநிலம் பெலகாவி மாவட்டம் வடகோன் பகுதியைச் சேர்ந்த ஜோதி ஹத்தார் வாட், வயது 50, அவருடைய மகள் மேகா ஹத்தார் வாட் 16, மகாதேவி பகனூர் மற்றும் அருண் பகனூர் ஆகிய 4 பேரும் பலியாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்களுடன் சென்ற மேலும் 9 பேரின் கதி என்ன என்பது தெரியவில்லை. போர்க்களம் போல் காட்சி. நெரிசல் ஏற்பட்டதும் கூட்டத்தினர் நாலாபுரமும் சிதறி ஓடினர். பலர் தங்களது உடைமைகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடினர். இதனால் அந்த பகுதி முழுவதுமே போர்க்களம் போல் காணப்பட்டது. கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த கூடுதல் போலீசார் அங்கு வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் நீண்ட நேரம் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து அங்கு போலீசார் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். மகா கும்ப மேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கியவர்களை படத்தில் காணலாம். கூட்ட நெரிசலில் இருந்து தப்பிக்க ஒரு ஜோடி மரத்தடுப்புகளுக்கு அடியில் நுழைந்து வந்ததையும் பெண்கள் சிலர் தடுப்புகளை தாண்டி குதிப்பதையும் படத்தில் காணலாம். பலியான ஒருவரது உடலை மீட்பு படையினர் தூக்கி வந்த காட்சி. உறவினர்களை இழந்தவர்கள் கதறி அழுதனர். நீதி விசாரணை. மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில், இந்த துயர சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயம் அடைந்தவர்களுக்கு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச முதல் மந்திரியுடன் நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் கூறுகையில், பிரயாக்ராஜில் 9 கோடி பேர் குவிந்துள்ளனர். கங்கை நதிக்கரையில் அகாரா மார்க்கில் உள்ள தடுப்புகளை சில பக்தர்கள் தாண்டி சென்றபோது இந்த துயரம் நடந்து உள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. மேலும் அகாரா பரிஷத் தலைவர்களிடம் பேசி நெரிசல் குறைந்த பின்னர் நீராட அனுமதிக்கப்பட்டு உள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களது முதல் பணி. பிரயாக்ராஜில்
நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. நெரிசலை தவிர்க்க பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை நதிக்கரையில் நீராட வேண்டும் என்று கூறினார். அனைத்து பகுதிகளிலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் தப்பிக்க முடியவில்லை. நெரிசலில் சிக்கியவர்கள் கண்ணீர் பேட்டி. எல்லா பக்கத்திலும் தள்ளு முள்ளு ஏற்பட்டதால் எங்களால் தப்பிக்க முடியவில்லை என்று நெரிசலில் சிக்கியவர்கள் கண்ணீருடன் கூறினர். தப்பிக்க முடியவில்லை. கர்நாடகாவை சேர்ந்த சரோஜினி என்ற பெண் கூறுகையில், நாங்கள் 60 பேர் 2 பஸ்களில் குழுவாக வந்தோம். அதிகாலையில் நீராடுவதற்காக நாங்கள் 9 பேர் காத்திருந்தோம். திடீரென்று கூட்டத்தில் தள்ளும் முள்ளு ஏற்பட்டது. நாங்கள் சிக்கிக்கொண்டோம். எங்களில் பலர் கீழே விழுந்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. நாலாபுரமும் நெரிசல் ஏற்பட்டதால் தப்பிக்க முடியவில்லை என்றார். மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரைச் சேர்ந்த ஒருவர் தனது தாயார் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார். நெரிசலில் சிக்கி காயமடைந்த குழந்தையை ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ள ஒரு பெண் கூறுகையில், எங்கேயும் போக முடியவில்லை. குழந்தைகளிடம் கருணை காட்டும்படி நாங்கள் கெஞ்சும் போது எங்களை தள்ளிய சிலர் சிரித்து கொண்டிருந்தனர் என்று கண்ணீருடன் கூறினார். நீராடுதல் ஒத்திவைப்பு. அகில பாரதிய கஹரா தலைவர் மகத ரபேந்திர பூரி கூறுகையில், மகா கும்பமாலாவில் நெரிசலில் ஏற்பட்டதால் அனைத்து அகாராக்களின் பாரம்பரிய நீராடும் சடங்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார்.
ஜெயலலிதா, பெங்களூர், ஜான்வரி 30, 2025. 14, 15 தேதிகளில் 14, 15 தேதிகளில் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க வைர நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்நாடக கோர்ட் உத்தரவு. பெங்களூர், ஜான்வரி 30, 2025. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க வைர நகைகளை வருகிற 14, 15 தேதிகளில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு பெங்களூர் கோர்ட் உத்தரவு இட்டு உள்ளது. தனி கோர்ட் தீர்ப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் கடந்த 2014ஆம் ஆண்டு பெங்களூரு தனி கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும், ஜெயலலிதாவுக்கு ரூபாய் 100 கோடியும் மற்ற 3 பேருக்கும் தலா ரூபாய் 10 கோடியும் அபராதம் விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர்கள் 4 பேரும் கர்நாடக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். 2015ஆம் ஆண்டு ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த குமாரசாமி தனி கோர்ட்டு வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பு கூறினார். இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு கூறியது. இதில் ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு தனி கோர்ட்டின் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் பொருட்கள். இந்த தீர்ப்பு வரும்போது ஜெயலலிதா ஏற்கனவே மரணம் அடைந்ததால் தீர்ப்பில் இருந்து அவரது பெயர் நீக்கப்பட்டது. இதை அடுத்து சசிகலா உள்பட மற்ற 3வரும் பெங்களூரு பரப்பன அகர்ஹார சிறையில் தண்டனையை அனுபவித்தனர். சுதாகரன் தனக்கு விதித்த அபராத தொகையை செலுத்தாததால் அவர் மேலும் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். இந்த நிலையில் பெங்களூருவை சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பெங்களூரு செஷன்ஸ் மற்றும் சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகள், நிலம் மற்றும் பொருட்கள் கர்நாடக அரசு வசம் உள்ளதால் அதை ஏலம் விடும்படி உத்தரவிட வேண்டும் என்று கோரினார். மனு தள்ளுபடி. இந்த மனு மீது நீதிபதி மோகன் விசாரணை நடத்தினார். இதற்கிடையே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அந்த கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து ஜெயலலிதாவின் வாரிசு என்பதால் அவரது பொருட்களை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரினார். இந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செஷன்ஸ் கோர்ட் ஜெயலலிதாவின் பொருட்களை கடந்த ஆண்டு 2024 மார்ச் 6, 7ஆம் தேதிகளில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டுமென்றும் அதை ஏலம் விட்டு அபராத தொகையை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவு இட்டது. இதற்கிடையே செஷன்ஸ் கோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து தீபா சார்பில் கர்நாடக ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. விசாரணை ஒத்திவைப்பு. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி கடந்த வாரம் அதை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதை அடுத்து ஜெயலலிதாவின் பொருட்களை ஒப்படைக்கும் வழக்கு விசாரணை பெங்களூரு செஷன்ஸ் கோர்ட்டில் தொடங்கியது. கடந்த வாரம் விசாரணை நடைபெற்ற போது ஹைகோர்ட்டின் தீர்ப்பு நகல் வராததால் விசாரணை 29ஆம் தேதிக்கு நேற்று
ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி நேற்று பெங்களூரு செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசின் சிறப்பு வக்கீல் கிரண் ஜெவலியின் ஜூனியர் வக்கீல் ஷாஸ்வத், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் புகழ்வேந்தன் உள்ளிட்டோர் ஆஜராகினர். அப்போது ஜே தீபா சார்பில் ஆஜரான வக்கீல், தாங்கள் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அதுவரை பொருட்களை ஒப்படைக்கும் பணியை நிறுத்தி வைக்குமாறு கோரினார். அதை நீதிபதி மோகன் நிராகரித்து விட்டார். இதை அடுத்து ஜெயலலிதா பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் வழக்கில் அனைத்து விசாரணையையும் முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டு தீர்ப்பை நீதிபதி மோகன் அறிவித்தார். 27 கிலோ தங்க நகைகள். அதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் பொருட்களை வருகிற 14, 15 தேதிகளில் தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு நீதிபதி மோகன் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் தமிழக அரசின் உள்துறை இணை செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், வரும்போது நகைகளை கொண்டு செல்ல 6 பெரிய பெட்டகங்களை எடுத்து வர வேண்டும் என்றும், உரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும், நகை மதிப்பீட்டாளர், புகைப்பட கலைஞர், வீடியோ ஒளிப்பதிவாளர் ஆகியோரை அழைத்து வர வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நகைகளை ஒப்படைக்கும் 2 நாட்களிலும் உள்ளூர் போலீசார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி சொத்து குவிப்பு வழக்கை நடத்த கர்நாடக அரசு சார்பில் சிறப்பு கோர்ட்டு அமைக்கப்பட்டு இருந்தது. அந்த கோர்ட்டில் வழக்கை நடத்த செய்யப்பட்ட செலவையும் கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு கொடுத்துவிடவும் உத்தரவிட்டார். ரூபாய் 45 கோடி கிடைக்கும். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து 27 கிலோ தங்க, வைர, பவள, மரகத நகைகளும் சுமார் 1000 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் நகைகள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டு உள்ளன. நிலம் தொடர்பான ஆவணங்கள் பெங்களூரு செஷன்ஸ் மற்றும் சிபிஐ சிறப்பு கோர்ட்டிலும் உள்ளன. அதாவது நிலம் தொடர்பான ஆவணங்களை தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தனர். அவை அனைத்தும் மீண்டும் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நகைகள் மற்றும் நிலம் ஆகியவற்றை ஏலம் விட்டால் இன்றைய மதிப்பில் சுமார் ரூபாய் 45 கோடி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பதினாலு, 15ஆம் தேதிகளில் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க, வைர நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்நாடக கோர்ட் உத்தரவு.